திருப்பி இப்போ ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒரு மன்ற கூட்டம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரே நிமிஷம், இதுதான் வந்து பதாகைன்னு சொல்லுவோம். பதாகை நம்ம ப்ரோக்ராம் ஷீட்டு. ஒரு மன்ற கூட்டம் நடத்தும்போது யாரெல்லாம் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க, என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க, யார் அன்றைக்கி திட்டம் படைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஷீட் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? இந்த பதாகையில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேச்சு, நம்ம மன்றத்தோட கூட்ட எண், மன்றத்தோட எண், பேர், அதுக்கப்புறம் எந்த மன்றத்தில் இருக்கோம், இந்த சொன்ன வட்டாரம் T2, மாவட்டம் T, மண்டலம் 80 இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்றைக்கு நடக்குது, எந்த டைமில், எந்த நேரத்தில் நடக்குது, எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். கருப்பொருள், அந்த மாதத்துக்கான கருப்பொருள் தீம் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் கேட்டிங்களா நிகழ்ச்சி இந்த இது எக்ஸ்கோ மெம்பர்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக எங்கே எப்படி தெரிஞ்சுக்கிறது, குரூப்பில் இருக்கான்னு சொல்கிறாங்களே, குரூப்லேயும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஷீட்லேயும் நம்ம ஒவ்வொரு எக்ஸ்கோ மெம்பர்ஸோட பெயர், அவங்களோட ரோல், அதுக்கப்புறம் அவங்க காண்டாக்ட் நம்பர் அதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அன்றைக்கி ப்ரோக்ராம் ஷீட்டை வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவோம். யாராவது எதுவும் டவுட்னா நம்ம இங்கேயே ரீச் பண்ணுறதுக்கும் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட்டார இயக்குனர் நம்பரு, அப்புறம் மாவட்ட இயக்குனர், டிவிஷன் Tயோட இயக்குனர் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் T ஆலோசகர், டிவிஷன் A டிஸ்ட்ரிக்ட் AT ஆலோசகர், டிவிஷன் Tயோட அவரோட ஹரிகிருஷ்ண ஐயா, அவரோட பெயர், அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட் ATக்கான கிளப் அட்வைசர் சாய் தேத்துன், அவருக்கு சாய் தேத்துனுக்கான அவரோட டீட்டெயிலும் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மன்றம் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு அரங்கக்காவலர் தான் மன்றத்தை தொடங்கி வைப்பாங்க, நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பாங்க, அன்றைக்கான கூட்டத்தை தொடங்கி வைப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோகனப்பிரியான்னு போட்டிருக்கோம். அப்போ மோகனப்பிரியா தான் அன்றைக்கி அரங்கக்காவலராக செயல்பட்டுருக்காங்க. அவங்க வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அது முடிஞ்ச பிறகு அரங்கக்காவலர் தொடங்கி வச்சுட்டு மன்றத் தலைவர்கிட்ட மேடையை ஒப்படைப்பாங்க. மன்றத் தலைவர் வந்து பேசுவாங்க. அன்றைக்கி மன்றத் தலைவர் வந்து என்ன அந்த தீம் என்ன, அன்னையோட தீம் என்னது, அதை பற்றி சொல்லிவிட்டு, அப்புறம் மன்றத்தில் வந்து உறுப்பினர்கள் அந்த செயல்பாடு எப்படி இருந்துச்சு, மன்றம் எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிற பற்றியும் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் நிகழ்ச்சி நெறியாளர் அறிமுகப்படுத்தி நிகழ்ச்சி நெறியாளர்கிட்ட மேடையை கொடுத்துருவாங்க மன்றத் தலைவர். அன்றைய நிகழ்ச்சி நெறியாளர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தியாகராஜன் நடராஜன், இவர் வந்து டேம்பனிஸ் பேச்சாளர் மன்றம். அன்றைக்கி நம்ம கிளப்புக்கு வந்து அவர் நிகழ்ச்சி நெறியாளராக இருந்தார். நம்ம மன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திங்களூர் நூல்னு ஒரு சிறப்பு அங்கம் இருக்குது. அந்த சிறப்பு அங்கத்தில் நூலை வந்து நம்ம ஒரு புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் ஏதாவது இந்த அங்கத்தில் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தணும்னா உங்கள் பேரை கொடுக்கலாம். திங்களூர் நூலுங்கிற அங்கத்தில் அதுக்கு வந்து 5 நிமிடங்கள் இருக்கும். அந்த 5 நிமிடங்கள் அந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் பேசலாம். சரிங்களா? ஒவ்வொரு இதுக்குமே நம்ம கால அளவு கொடுத்துருப்போம், எவ்வளோ நேரம் பேசணுங்கிறது. அடுத்து தயாரிக்கப்பட்ட உரை, அது முதல் அங்கமாக நடத்துகிறோம். தயாரிக்கப்பட்ட உரைங்கிறது இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பீக்கர், ஒரு பேச்சாளர் வந்து எந்த நிலையில் இருக்கார், எந்த திட்டத்தை படைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த பேச்சுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ அந்த பேச்சாளர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த திட்டத்தை படைப்பார். இந்த பேச்சாளர் பேசுகிற பேச்சை இரண்டாவது அங்கம் மதிப்பீட்டாளர் அவங்க வந்து கரஸ்பாண்டிங்காக அவங்க வந்து மதிப்பீடு பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேச்சாளருக்கு ஒரு மதிப்பீட்டாளர் இருப்பாங்க. அவங்களுக்கு மதிப்பீட்டாளருக்கு 2லேருந்து 3 நிமிடங்கள் நம்ம பேச்சில் எப்படி சிறப்பாக இருந்தது, எது சிறப்பாக இருந்தது, எதை வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது. நேர கண்காணிப்பாளர் வந்து அறிக்கை கொடுப்பாங்க. ஒரு பேசி முடித்த பிறகு, ஒரு செக்ஷனில் பேசி முடித்த பிறகு யார் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னு. இந்த குறிப்பிட்ட கால அளவில் முடித்தவங்களாம் வாக்கெடுப்புக்கு தகுதி பெறுவாங்க. அவங்க அந்த வாக்கெடுப்புங்கிறது எப்படின்னா, சிறந்த பேச்சாளர் யார், அன்றைக்கி சிறந்த பேச்சாளர் யார், சிறந்த மதிப்பீட்டாளர் யார், சிறந்த அரங்க பேச்சாளர் இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நம்ம நாடாக்கள் வழங்குவோம். சரிங்களா? இப்போ டிஎல்சிஎஸ் தமிழ் மொழி பண்பாட்டு கழகம் அந்த பேச்சாளர் மன்றத்தில் பார்த்திங்கன்னா சிறந்த பேச்சாளர் அவங்களுக்கெல்லாம் வந்து புத்தகம் பரிசு கொடுக்குறாங்க. இன்னும் மித்த கிளப்பில் வந்து அவங்களே ஃபண்டு போட்டு கொஞ்சம் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இது மாதிரி ஒரு செக்ஷன் நடக்கும். இந்த ஒரு செக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சோன்னா அடுத்து 2வது செக்ஷன் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடைவேளை விடுறது இதெல்லாமே நம்ம பிளான் சொல்லிடுவோம். என்ன டைமில் வந்து பிரேக் விடுறோம், எவ்வளோ நேரம் விடுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அரங்க பேச்சை வந்து நடத்துறது ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ அன்றைக்கி வந்து ராதிகா ராமலிங்கம் அவங்க வந்து இப்போ அரங்க பேச்சை நடத்தினாங்க. அவங்க அரங்க பேச்சை நடத்துறதுக்கு அவங்களுக்கு 16 நிமிஷம் 15 நிமிடம் அப்படி கொடுக்குறோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரங்க பேச்சுனா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு அங்கே மன்றத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு
இன்ப்ராம்ப்டாக வந்து பேச சொல்லுவாங்க. அவங்க அதுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. ஒவ்வொரு பேச்சாளருக்கும் ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அதை கொடுத்து அவங்க பேச சொல்லுவாங்க. அவங்க பேசி முடித்த பிறகு அவங்க எவ்வளோ நேரம் எடுத்துட்டாங்கன்னு நேர கண்காணிப்பட சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேச்சுக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 2 நிமிடங்கள், மேக்ஸிமம் 2.5 மினிட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். அது முடித்த பிறகு இந்த 3 செக்ஷன், இந்த 3 செக்ஷன் இருக்கும். ஒரு மன்ற கூட்டத்தில் தயாரிக்கப்பட்ட உரை, மதிப்பீட்டு உரை, அரங்க பேச்சு, இந்த 3 செக்ஷன் இருக்கும். சரிங்களா? இதில் இருக்க ஒவ்வொரு பேச்சாளரையுமே அழைக்கிறது தான் நிகழ்ச்சி நிரல் பண்ணுவார். ஒவ்வொரு பேச்சாளர் அவங்க என்ன பேச போகிறாங்க, என்ன டாபிக் பேசுகிறாங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்க டைட்டில் தலைப்பை மட்டும் சொல்லி கூப்பிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு 4வது அங்கம் பொது மதிப்பீடு பண்ணுறது. இப்போ இந்த மீட்டிங் இதெல்லாம் பேசினவங்கெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களே, அதுக்கப்புறம் முடித்த பிறகு பேச்சாளர்கள் பேசுனது வந்து அவங்க எப்படி உரிச்சொல் கணக்கீடுன்னு உரிச்சொல் கணக்கீட்டால் அவர் வந்துட்டு என்ன மாதிரி ஃபில்லிங் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு பேச்சாளர் யூஸ் பண்ணாங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் மொழி மதிப்பீட்டாளர் அவங்கள வந்து எப்படி மொழி சிறப்பாக இருந்தது, எதெல்லாம் மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத அவரோட பார்வையில் சொல்லுவாங்க. அடுத்து பொது மதிப்பீட்டாளர் எப்படி மீட்டிங் நடந்தது, மீட்டிங்க்கான ஏற்பாடுகள் எப்படி இருந்தது, அதெல்லாம் பற்றி அந்த பொது மதிப்பீட்டாளர் சொல்லுவார். சரிங்களா? முடித்த பிறகு நம்ம வந்து நாடாக்கள் வழங்கி யார் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுவோம். சிறந்த பேச்சாளர்கள் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிவிட்டு குழு புகைப்படம் எடுப்போம். அடுத்த நிகழ்ச்சி எப்போ நடக்குது, அதுக்கப்புறம் வேறு வரப்போகிற மாதத்தில் என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறதையும் அறிவிப்பு பண்ணுவாங்க. அறிவிப்பு முடிந்த பிறகு கூட்டம் நிறைவடையும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பிளான் பண்ணி நம்ம எவ்வளோங்கிறது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். 6லேருந்து 9னா அந்த 3 மணி நேரம்னா அந்த 3 மணி நேரத்துக்கு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அதே இந்த நிகழ்ச்சி நிரல் தாளிலே என்ன சொல்லியிருப்போம், என்னன்னா அடுத்த மீட்டிங் எப்போ நடக்குது, அது எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் ஒரு திட்டம் படைக்கிறீங்க அப்படின்னா அந்த திட்டம் என்ன லெவல் என்னங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் இங்கே சொல்லியிருப்போம். யார் பேச்சாளருங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? உங்களுக்கான மதிப்பீட்டாளர் யாருங்கிறதையும் இது வந்து மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவோம் தயாரித்து. இதில் எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? இப்படி தான் மீட்டிங் நடக்கும், நம்மளோட மீட்டிங். எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து இப்போ நம்ம சொல்கிறல ஒரு கிளப்பு வந்து நடக்குது, நம்ம டிசிபி பாயிண்ட் இப்போ லாஸ்ட் 2 மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன் 7 பாயிண்ட் வாங்கிடுவோம், 8 பாயிண்ட் வாங்கிட்டோம், 10 பாயிண்ட் வாங்கிடுவோம், டிசிபி பாயிண்ட் வாங்கியிருக்கோம். ஒரு நிமிஷம் மீடியா பேசிட்டு மீடியா இருக்கு, கொஞ்சம் மீடியா கோ தலையை துறைங்க. சாரி. இப்போ ஒரு கிளப் வந்து எப்படி சிறப்பாக நடக்குது அப்படிங்கிறத ஒரு அளவுகோல் வைக்கிற மாதிரி நமக்கு டிஸ்டிங்கிஷ்டு கிளப் ப்ரோக்ராம்னு சொல்லி டோஸ்ட் மாஸ்டர் ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கிளப்புக்கு 10 கோல், 10 பாயிண்ட், 10 புள்ளிகள் எடுக்கிறது தான் கோலுங்கிறத வச்சுருப்பாங்க. அந்த 10 புள்ளி எடுக்கிறதுக்கு 10 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத தான் இந்த இதில் நான் மென்ஷன் போட்டிருக்கேன். என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பாயிண்ட்டு, ட்ரைனிங்க்கு கிளப் ஆஃபீஸர் ட்ரைனிங்க்கு ஒரு பாயிண்ட்டு, மெம்பர்ஷிப் புது மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு 2 பாயிண்ட் நமக்கு. அதே மாதிரி திட்டம் படைக்கிறது, எஜுகேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து 6 பாயிண்ட். இது என்ன அப்படின்னா இப்போ புதுசாக நம்ம கரெக்டாக ஆன் டைம் வந்து கிளப்பில் இருக்க எல்லா மெம்பரும் ரிஜிஸ்டர் ரெனியூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு புள்ளி அதுக்கு அரை புள்ளி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கிளப் ஆஃபீஸர் எக்ஸ்கோ மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக ஷார்ட்டில் தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து நம்ம கரெக்டாக என்ரோல் பண்ணிட்டோம், சிஸ்டத்தில் ஆன் டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அரை பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸ்கோ மெம்பர்ஸ் இருக்காங்க, கிளப் ஆஃபீஸர் எக்ஸ்கோ மெம்பர்ஸ்க்கு ஒரு கல்வியாண்டில் 2 ட்ரைனிங் நடக்கும். கிளப் ஆஃபீஸர் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. செயற்குழு உறுப்பினர்களோட அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங் வந்து 2 நடக்கும். அந்த 2ல் மினிமம் 4 பேர், 7 பேர் சொன்னால எக்ஸ்கோ மெம்பர்ஸ் 7 பேரில் 4 பேராவது அட்லீஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கணும். அட்டன் பண்ணால் நமக்கு அது பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு கிடைக்கும். அடுத்து மெம்பர்ஷிப், புதுசாக உறுப்பினர்களை நம்ம கிளப்பில் இணைக்கணும். அப்படி புதுசாக இணைக்கும் போது நம்ம ஒரு 4 பேரை இணைத்தா ஒரு 0.5, இன்னொரு 4 பேரை இணைத்தா நமக்கு ஒரு 0.5 கிடைக்கும். இப்போ இந்த கல்வியாண்டில் நம்ம வந்து
11 பேரை இணைச்சதுனால நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கிளப் ஆஃபீஸர் ட்ரைனிங்கு ஒவ்வொரு கிளப்லேயும் நம்ம கிளப்லேருந்து 6 பேர் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணோம், அடுத்து 4 பேர் அட்டன் பண்ணோம், நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த திட்டம் படைக்கணும் தெரியுங்களா? இந்த திட்டம் படைக்கிறதே எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு திட்டம் படைப்போம்ல. ஒரு லெவலில் இப்போ நான் வந்து லெவல் 3ல பண்ணுவேன், மயில் வந்து லெவல் 2ல பண்ணுவார், இப்போ நீங்கள் வந்து லெவல் 1ல ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது ஒரு லெவலுக்கு ஒரு 3 ப்ராஜெக்ட்டு 5 ப்ராஜெக்ட் இருக்கும். அதை ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு பேச்சாளர் வந்து ஒருத்தர் முடிக்கிறான்னு ஒரு மெம்பர் ஒரு உறுப்பினர் முடிக்கிறாங்கன்னா அந்த லெவல் முடித்த பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ணோன்னா அதுக்கு வந்து இப்போ ஒரு லெவலை வந்து லெவல் 1 4 பேர் முடிச்சிருந்தா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் நம்ம கிளப்புக்கு. லெவல் 2 2 பேர் முடிச்சிருந்தா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம சுந்தரமன் சார் பார்த்தீங்கன்னா லெவல் 4 வந்து முடிச்சிருந்தார், லெவல் 5 முடிச்சிருந்தார், அப்புறம் டிடிஎம் முடிச்சிருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், சப்மிட் பண்ணார். லெவல் 4 முடிச்சுட்டு நான் போய் அவர் சப்மிட் பண்ணார். சப்மிட் பண்ணோன்னா விபிஎம்மோ இல்லை நானோ கிளப் பிரசிடெண்ட்டோ அதை போய் அப்ரூவ் பண்ணலாம். அந்த லெவல் அவர் முடிச்சிட்டாரா அப்படிங்கிறத பார்த்து அப்ரூவ் பண்ணுவோம். அப்ரூவ் பண்ணோன்னே அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அவர் ஒரு லெவல் 4 முடித்ததுனால ஒருத்தர் ஒரு லெவல் 4 முடித்தா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இது என்ன அப்படின்னா, கிளப்பு வந்து நம்ம சிறப்பாக நடக்கணும். அந்த பேச்சாளர் மன்றங்கள்லாம் பேச்சாளர் உறுப்பினர்கள் அந்த கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அதிலேருந்து பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படிங்கிறத ஸ்கேல் பண்ணுறது தான் இதோட வேலை. இந்த கிளப் இந்த டிசிபி பாயிண்ட்டுங்கிறது. சரிங்களா? இந்த டிசிபி பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 பாயிண்ட் ஒரு கிளப் வந்து 5 பாயிண்ட் அச்சீவ் பண்ணிச்சுன்னா டிஸ்டிங்விஷ்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே கிளப் அதே வந்து 7 பாயிண்ட் அச்சீவ் பண்ணிச்சுன்னா செலக்ட் டிஸ்டிங்விஷ்டு ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணிச்சுன்னு சொல்லுவோம். அதே 9 பாயிண்ட் மினிமம் 9 பாயிண்ட் அச்சீவ் பண்ணால் மேக்ஸிமம் 10 பாயிண்ட்டு அச்சீவ் பண்ணால் பிரசிடென்ஷியல் டிஸ்டிங்விஷ்டு கிளப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு வருடமும் நடக்கும். ஒரு கல்வியாண்டு முடிந்த பிறகு இப்போ இந்த கல்வியாண்டு வந்து ஜூன் மாதம் முடியுதுல, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தில் ஒரு 4-5 மாதத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் 80 லெவலில் ஒரு இது நடக்கும். ஒரு அவார்ட் ரெகக்னேஷன் நடக்கும். அதில் வந்து சிறந்த மன்றங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டிங்விஷ் வாங்கினவங்களுக்குலாம் அவார்டு கொடுப்பாங்க. சரிங்களா? நம்ம கிளப்பு பார்த்திங்கன்னா 2011 ஆரம்பித்து 2014 முதல் முறையாக வாங்கினோம் டிஸ்டிங்விஷ்ட் ஸ்டேட்டஸு. அதுவும் பிரசிடென்ஷியல் டிஸ்டிங்விஷ்ட் ஸ்டேட்டஸு தொடர்ந்து கண்டினியூஸாக 11 இயர்ஸ் நான் அந்த மென்ஷன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் மீட்டிங்கில். 11 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக வாங்கிட்டே வந்துட்டுருக்கோம் அந்த ஸ்டேட்டஸ். அதாவது மினிமம் 9 பாயிண்ட் நம்ம அச்சீவ் பண்ணிடுறோம் ஒவ்வொரு வருடமும். அது வந்து நம்ம கிளப் வந்து ரொம்ப சிறப்பாக அமையுது, நடந்துகிட்ருக்கு, நம்ம சிறப்பாக செயல்படுறோம் அப்படிங்கிறத காமிக்குது. இதில் எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? இப்போ நீங்கள் லெவல் 1ல ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொன்னீங்க சுரேஷ், அது என்னது ப்ராஜெக்ட்? அடுத்த அதுதான் சொல்ல போகிறோம். அதுதான் அடுத்து வரப்போகுது. இப்போ வந்து நான் வந்து என்னோட இதை வந்து மயில்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். மயில் நன்றி சுரேஷ் அவர்கள். இப்போ வரைக்கும் சுரேஷ் நான் சொன்னது ஃபுல்லாக வந்து எப்படி ஒரு மீட்டிங் நடக்கும், என்னென்ன ரோல் வேணும், அதில் எப்படி நம்ம ப்ரோக்ராம் செட் எப்படி ரெடி பண்ணுவோம், அது முன்னாடி ஃப்ளையர் எப்படி இருக்கும், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டினாரு. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து டோஸ்ட் மாஸ்டர் லாகின் எப்படி பண்ணுறது, உங்களுக்கு எப்படி ஒரு பாத்வே சூஸ் பண்ணணும், அதில் என்ன லெவல் இருக்குது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சுரேஷ் நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணுறீங்களா? ஓகேம்மா, சார். ஓகே. மயில் எதுவும் தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரியலையா? இப்போ தெரியுது. இப்போ தெரியுது சார். வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி கேட்குது. இல்லை, இன்னும் பேசுகிறேன். இப்போ கேட்குதுங்களா கிளியரா? நானும் பேசு கௌரி, இப்போ கேட்குதுங்களா? கேட்குதுங்களா? ஓகே 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 ஓகே. ஸோ முன்னாடி நம்மளோட டோஸ்ட் மாஸ்டர் லிங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று toastmasters.org. ஸோ அதுதான் நம்மளோட டோஸ்ட் மாஸ்டரோட லிங்க். ஸோ
ஸோ முதல்த்தனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். ஸோ லாகின் ஐடி உங்களுக்கு சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்ட் தெரிலன்னா நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு போயிடும். ஆக்சுவலாக உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும். சப்போஸ் வரல, நீங்கள் அதை மிஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடியும் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே வந்துக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு